வந்து கட்டுனா கம்பெனி தான் கட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ள அவருக்கு ஒரு எண்ணம் உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து கல்யாணத்த பத்தி அவர்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, ஜீவாவோட அம்மாவோட ஃப்ரெண்ட் வந்து அத பத்தி நேரடியாவே பேசுறாங்க. "உன் மனசுல யார் இருந்தாலும் சொல்லுப்பா. கண்டிப்பா நாங்க அவங்களே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம். கல்யாணத்த வந்து லேட் பண்ணாத. தள்ளி போய்க்கிட்டே இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஜீவா என்ன பண்றாருன்னா, வெளில சொல்லாம எனக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுன்ட்டு கண்மணியோட கேரக்டர் எல்லாத்தையுமே அப்படியே அப்ரோச் பண்ணி சொல்றாரு. ஸோ எல்லாத்தையுமே அவங்க கேட்டுக்கிறாங்க. ஆனா, உன் மனசுக்குள்ள யாரோ இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்திலயுமே அவங்க யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவாவோட அம்மா வந்து அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல மீட்டிங்க்கு வந்து நம்ம அன்பு, கண்மணி, ஜீவா 3 பேருமே கார்ல போறாங்க. போற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஃப்ளவர்ஸ பார்த்துட்டு கண்மணி நிப்பாட்டி அந்த இடத்துல வந்து ஃப்ளவர்ஸ் எடுக்கணும் அப்படின்றாங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ஜீவா கண்மணி மேல முழு ஃபோக்கஸையும் காட்டுறாரு. அத பார்த்துட்டு அன்பு ரொம்ப இரிட்டேட் ஆகுறாரு. "என்னடா இப்படி நடக்குது இங்க? இவன் என்னடான்னா அவள பார்த்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வலிக்கிறானே! அவளும் வந்து எல்லாம் தெரிஞ்சவ மாரி இருக்காளா? இல்ல தெரியாத மாரி இருக்காளான்னு தெரியலையே! என்னடா பண்றது? இப்படியே போச்சுன்னா, என்னைய சுத்தமா கழட்டி விட்டுட்டு, முழுக்க முழுக்க வந்து ஜீவாவே கட்டியா கல்யாணம் பண்ணிக்கிறா போல இருக்கு." அப்படின்னு யோசிக்கிறாப்புல அன்பு. அன்ப பொறுத்தவரைக்கும் கண்மணி மேல எவ்வளோ காதல் இருந்தாலும், பாட்டிக்காக சின்ன ஒரு செஞ்ச தப்புக்காக, இப்ப அவரால அத வந்து சரி பண்ண முடியல. ஆனா, அன்போட அம்மா வந்து எவ்வளவோ எடுத்து பேசி பார்க்குறாங்க கண்மணிட்ட. கண்மணி கேட்குற மாதிரி இல்ல. ஸோ இப்படியே போய்க்கிட்டே இருக்கு. ஆனா, ஜீவா முழுக்க முழுக்க வந்து கண்மணிய பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. கண்மணியும் அத லைட்டா வாட்ச் பண்றாங்க. ஆனா, என்ன அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்கிற முடியல. கேட்டா எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு ஜீவா சொல்றதுனால, அத அவங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா, இப்படியே நீடிச்சுச்சுன்னா, ஒரு கட்டத்துல வந்து கண்மணிய இம்ப்ரெஸ் பண்றக்காண்டியே ஜீவா அடுத்தடுத்த ஸ்டெப் கண்டிப்பா பண்ணுவாரு. ஸோ கண்மணி என்ன முடிவெடுக்க போறாங்க? ஏன்னா, இப்ப அன்பு மனசுல அவங்க இல்லன்றாங்க. ஆனா இருக்கு. ஓரத்துல லைட்டா இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்ல போயிட்டு இருக்கும்போதே வந்து அன்பு முன்னாடி உட்கார்ந்திருக்கிறத வந்து, "ஏங்க ஜீவா நீங்க முன்னாடி உட்காந்துக்கலாம்ல" அப்படின்ட்டு ஓனர்ஷிப்காண்டி சொல்றாங்க. பட் அவரு என்ன சொல்றாருன்னா, "இல்ல கண்மணி, முன்னாடி அன்பே உட்காந்துக்கட்டும். நான் உன் பக்கத்திலேயே உட்காந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே உட்காந்து பேசி வராரு. நீங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்தீங்கன்னா, எலியும் புலியுமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் உன் பக்கத்தில உட்காந்துருக்கேன்ட்டு ஒரு ரீசன வேற சொல்றாரு. இது எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆனா இம்ப்ரெஸ் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.